சரியான நேரத்தில் சரியான கதை. இந்த பாரதியார் ட்ரெஸ் போட்ட பிறகு தான் எனக்கு ஒன்று புரிஞ்சு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற டைலாக்கை சூப்பர் ஸ்டார் சொன்னார், மாஸ் டைலாக்குன்னு நம்ம எல்லாரும் நம்ம ஸ்டேட்டஸில் வச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 6 வரிகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறப்ப தான் இந்த மாஸ் டைலாக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு அந்த 6 வரி என்னன்னு சொல்கிறேன். 1, தேடி சோறு நிதம் தின்று சோத்துக்காக மட்டுமே வாழ்க்கை ஃபுல்லாக அலைஞ்சு. 2, பல சின்ன சின்ன கதைகள் பேசி சுற்றி இருக்கிறவங்க கூட வெட்டி கதை பேசி பயனே இல்லாமல் வாழ்ந்து. 3, மனம் வாடி துன்பமிகு உழன்று அனாவசியமான விஷயங்களை யோசிச்சு டிப்ரெஷனுக்கு போய் நம்மளையே ஐசோலேட் பண்ணி வாழ்ந்து. 4, பிறர் வாட பல செயல்கள் செய்து சுற்றி இருக்கிறவங்கள பற்றி புறம் பேசி முன்னாடி போகிறவங்கள கீழே இழுத்து நம்ம மேலே போய். 5, நடுக்கிழ பருவமை வயசாகி எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் செத்து மடிஞ்சு. 6, கீற்றுக்கிற என பின் மாயும் எல்லாத்தையும் போல நம்மளுக்கும் வியாதி வந்து உடம்பு முடியாமல் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு. பல வேடிக்கை மனிதர்களைப் போல இந்த மாதிரி பர்பஸே இல்லாமல் வாழ்ந்து சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்து நானும் செத்துருவேன்னு நினச்சியா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மாட்டேன். நான் வாழ்கிறதுக்கான பர்பஸை வச்சுட்டு போவேன். நான் வாழ்ந்து முடிஞ்சு இந்த பூமியில் நான் இல்லைனாலும் என்னை பற்றி அவங்க பேசுவாங்க. நான் என்ன விட்டுட்டு போனேனோ அதை பற்றி பேசுவாங்க. வாழ்க்கைனா இப்படி வாழணும். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.